இப்போ நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு நரியை நம்பி இறந்த கழுதை கதை. ஒரு காட்டில் கரளாகேசரி என்னும் சிங்கம் இருந்தது. அதற்கு உடல் நலமின்மையால் தன் அமைச்சனான தூசரன் என்னும் நரியிடம், பிரதானி, இன்றைக்கு என்னால் இறை தேடி செல்ல முடியாது, நீயே போய் ஏதாகினும் கொண்டு வாய் என்று கட்டளையிட்டது. நரி இங்கு அங்குமாக ஓடி தேடி கடைசியில் ஒரு கழுதையை பார்த்தது. உடனே இதை விடக்கூடாது, பக்குவமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தது. எனவே, மாமா சௌக்கியமா, என்ன ரொம்பவும் இழைத்து விட்டாய் என்று உறவு முறை வைத்து பேச்சு கொடுத்தது. மாமா என்றது கழுதைக்கு மண்டையில் சில்லென்றாகிவிட்டது. மருமகனே, என்ன சொல்வேன், எனக்கு தலைவன் வண்ணான், அவன் மகா கஞ்சன், என்மேல் பெருஞ்சுமைகளை போட்டு கொல்லுகிறதே அன்றி வயிற்றுக்கு தீனியே சரிவர போடுவதில்லை. எப்படி புஷ்டியாய் இருக்க முடியும்? என் பிழைப்பு ஒரு பிழைப்பா என்று முன்பின் தெரியாத நரியிடம் வருத்தமாக கூறியது. அப்படி இருந்தால் என்னோடு வா, ஆற்றங்கரையில் பச்சை புல் இருக்குமிடத்தை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்றது நரி. அந்த இடம் நன்றாகத்தான் இருக்கும், ஆனால் நான் எப்படி தனியாக இருப்பேன்? மாமா, அங்கே புருஷன் இல்லாத பெட்டை கழுதைகள் இருக்கின்றன, எங்களுக்கு தக்க புருஷன் கிடைத்தால் அழைத்து வா என்று என்னிடம் அவைகள் கூறியிருக்கின்றன. அதனால் தான் மாமாவாகிய உங்களுக்கு சொன்னேன் என்றது நரி. அப்படியா, மருமகன் என்றால் நீதான் மருமகன், வா போவோம் உடனே என்று புறப்பட்டது கழுதை. இரண்டும் நடந்தன. அவைகள் நடந்தது சிங்கம் இருக்கின்ற இடம் நோக்கி. கழுதை எட்டும் தூரம் வந்ததும் சிங்கம் சட்டென்று பாய்ந்தது. பசியை அப்படி அவசரப்படுத்தி விட்டது. ஏதோ ஒன்று தன்மேல் தானே எதிர்பார்க்காத நிலையில் பாய்ந்ததும் பதறி ஓட்டம் பிடித்தது கழுதை. என்ன இப்படி செய்துவிட்டீர்? கழுதையை அடிக்க முடியாத நீங்கள் யானை வந்தால் எப்படி கொள்வீர்கள்? எவ்வளோ பக்குவமாக அழைத்து வந்தேன், கோட்டி விட்டீரே என்று சிறுசிறுத்தது நரி. கையால் ஆகாத தனத்தால் அசிங்கப்பட்டு விட்ட அந்த சிங்கம் ஒன்றும் பேசவில்லை. சரி, மற்றும் ஒரு முறை நான் அவனை தஜா பண்ணி அழைத்து வருகிறேன், அப்போதாகிலும் ஏமாறாமல் அடிக்க வேண்டும் என்ன அப்படின்னு சொல்லியது. சிங்கம் தலையாட்டியது. நரி புறப்பட்டு மீண்டும் கழுதையை நெருங்கியது. என்ன மாமா, ஓடி வந்து விட்டாய் என்றது அக்கறையோடு. நல்ல வேளை, யமன் கையிலிருந்து பிழைத்தேன். யார் அது என்று மிரட்சியுடன் கேட்டது கழுதை.